லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறைவசனங்கள் 19 முதல் 31 முடிய. அக்காலத்தில் இயேசு பரிசேயரை நோக்கி கூறியது: செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலையுயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாய் இருந்தது. அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார். அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும். அந்த ஏழை இறந்தார். வானதூதர்கள் அவரை அபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இறந்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அண்ணார்ந்து பார்த்து தொலைவில் அபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார். அவர், தந்தை அபிரகாமே, எனக்கு இரங்கும். லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும். ஏனெனில் இந்த தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உரக்க கூறினார். அதற்கு அபிரகாம், மகனே, நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய். அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார், நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறாய். அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது. ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது, அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார். அவர், அப்படியானால் தந்தையே, அவரை என் தந்தை வீட்டுக்கு அனுப்புமாறு உம்மிடம் வேண்டுகிறேன். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்களும் வேதனை மிகுந்த இடத்திற்கு வராதவாறு அவர் அவர்களை எச்சரிக்கலாமே என்றார். அதற்கு அபிரகாம், மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு, அவர்களுக்கு செவிசாய்க்கட்டும் என்றார். அவர், அப்படியல்ல தந்தை அபிரகாமே, இறந்த ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார். அபிரகாம், அவர்கள் மோசேவுக்கும் இறைவாக்கினருக்கும் செவிசாய்க்காவிடில் இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த நற்செய்தியின் வழியாக ஒரு அற்புதமான ஒரு உவமை நமக்கு கொடுக்கப்படுகின்றது. ஒரு செல்வரும் ஏழை, இது நம்முடைய வாழ்விலே மிக அதிகமாக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு செயல்பாடாக இருக்கின்றது. இவர் செல்வர், இவர் ஏழையானவர், இவர் பணக்காரர், இவர் ஒன்றுமில்லாதவர் என்றெல்லாம் பல பாகுபாடுகளை நம் வாழ்விலே நாம் கொண்டு இருக்கின்றோம். இந்த செல்வர் இந்த உலகத்திலே பார்க்கின்ற பொழுது அவர் மதிப்பு மிக்கவராக இருக்கின்றார். எந்த ஒரு இடத்திற்கு சென்றாலும் பணம் வைத்திருப்பவர்கள், அதிகாரம் பெற்றவர்கள், மிக மேன்மையான சொத்து வைத்திருப்பவர்கள் அனைவருமே ஒரு தனி அந்தஸ்தை பெறுபவர்களாக, அவர்கள் செல்கின்ற எல்லா இடங்களிலும் மதிப்பு பெறுபவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் நம்முடைய வாழ்விலே பார்க்கின்ற பொழுது ஏழைகளாக, ஒன்றுமில்லாதவர்களாக, பணம் இல்லாதவர்களாக இருப்பவர்கள் அந்த அளவிற்கு மதிக்கப்படுவதில்லை என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இறைவனுடைய அந்த பார்வையிலே அப்படி அல்ல. மாறாக செல்வர் என்பவர் எப்படி இங்கே கருதப்படுகின்றார், ஏழை என்பவர் எப்படி அவருடைய அந்த மிகப்பெரிய அரசிலே, அந்த மோட்சத்திலே பார்க்கின்ற பொழுது எப்படி அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள் என்று பார்க்கின்ற பொழுது, இறைவனுக்குரியவர்களாக இருக்கின்ற பொழுது, தன்னிடம் இருப்பதை அன்பாக அனைவர்களிடமும் பகிர்ந்து கொள்கின்றவர்களாக இருக்கின்ற பொழுது, தன்னுடைய வாழ்விலே இறை விருப்பத்திற்கு ஏற்றவாறு நடக்கின்ற பொழுது அவர்கள் மிகப்பெரிய செல்வர்களாக விண்ணரசிலே கருதப்படுகின்றார்கள். தான் மட்டும் வாழ்ந்தால் பொழுதும் மற்றவர்கள் எப்படி இருக்கின்றார்கள், மற்றவர்களை பற்றி எந்த விதத்திலுமே அக்கறை இல்லாமல் தான் வாழ்ந்தோம் இருந்தோம் என்று இருப்பவர்கள் விண்ணரசிலே மிக ஏழையாக கருதப்படுகின்றார்கள். அவர்கள் விண்ணரசிற்கு உரியவர்களாக இல்லாமல் போகின்றார்கள் என்பதை தான் இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்து இயம்புகின்றது. ஆகவே விண்ணரசிலே நாம் செல்வம் சேர்ப்பவர்களாக, விண்ணரசிலே இறைவனுடைய அந்த
அருகிலே இருக்கக்கூடிய உரிமை பெறுபவர்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த விண்ணரசின் செல்வர்களாக இருப்பவர்கள் தான் உண்மையாகவே இறைவனுடைய பிள்ளைகள் என்பதை இந்த நற்செய்தி நமக்கு எடுத்து எம்புகின்றது. ஆகவே உலகத்தின் செல்வத்தை விட இறைவன் விரும்புகின்ற செல்வத்தை சேமிப்பதுதான் நம்முடைய வாழ்விலே மிக முக்கியமாக இருக்கின்றது. அதற்காகத்தான் ஆலயங்கள், திருப்பலிகள், ஜபங்கள், மற்ற நல்ல காரியங்கள் இவற்றையெல்லாம் நம் வாழ்விலே மிக சரியாக பயன்படுத்துவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இவைகளையெல்லாம் நம்முடைய வாழ்விலே நாம் ஒவ்வொரு நாளும் பின்பற்றுகின்ற பொழுது நாம் அந்த ஆண்டவரை செல்வமாக பற்றி கொள்கின்றோம் என்பதை தான் நற்செய்தி நமக்கு எடுத்து எம்புகின்றது. அந்த லாசரை போன்றே இந்த உலகத்திலே ஒதுக்கப்பட்டவர்களாக யாரும் கண்டுகொள்ளாமல் இருந்தாலும் கூட இறைவன் நம்மை பார்க்கின்றார், இறைவன் நம்மை நேசிக்கின்றார் என்ற நம்பிக்கையிலே நாம் வாழ்கின்ற பொழுது நாம் இன்னும் சிறப்பாக இறையரசிற்குரிய செல்வர்களாக வாழ்வோம் என்பதை இந்த நாளிலே புரிந்து கொள்வோம். அதற்காக இறையரசின் செல்வர்களாக வாழ இந்த நாளிலே தொடர்ந்து ஜெபித்து மன்றாடுவோம். ஆமென்.